ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மை ரஃப் ஸ்டைல் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே எப்படி பேப்பர் பேட்டர்ன் போடுறது ப்ளவுஸ்க்கு, அப்புறம் எப்படி நம்ம கிளாத்தில் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து 4 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளஸ் நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ண எல்லா டெய்லரிங் வீடியோஸும் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்ட் 5 வீடியோ பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த ப்ளவுஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம்னா பேக் பார்ட்டை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்துட்டு பேக் பார்ட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேக் பார்ட்டில் கீழே வந்துட்டு நம்ம மடித்து தைச்சிக்க போகிறோம். இது வந்துட்டு நீங்கள் அப்படியே 2 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் கீழே. அப்படி இல்லைன்னா 1/4 இன்ச்சஸில் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அது அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 மெத்தடில் பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன் 1/4 இன்ச்சஸில் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணுறோன்னா கொஞ்சம் கீழே வந்து பட்டையாக இருந்தால் சில பேருக்கு பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி மெத்தடும் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே மடித்து தைச்சதுக்கப்புறம் நம்ம டாட்டும் பிடிச்சிக்கலாம். கீழே பாருங்கள், அழகாக நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம் ஃபோல்ட் பண்ணி. இப்போ வந்துட்டு அந்த 1/2 இன்ச்சஸ்க்கு டாட் வரைஞ்சிருந்தோம் பாருங்கள், அந்த நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாட் ஸ்டிச் பண்ணும்பொழுது 2 தையல், எல்லா டாட்டும் சரி ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு எல்லா பக்கமுமே டாட்டுக்கு நீங்கள் 2 வாட்டி ஸ்டிச்சஸ் போடணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தையல் வந்துட்டு சின்ன தையலாக வச்சுக்கோங்க. ஸோ சின்னதாக நீங்கள் வைக்கும் பொழுது தான் உங்களுக்கு இந்த மாதிரி நுணுக்கமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் டாட் பிடிச்சிருக்கிறதே தெரியல. அந்த எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ப்பு, அது வந்துட்டு ஷார்ப்பாக நிற்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ளவுஸோடு அப்படியே சேர்ந்த மாதிரி வந்துடணும். அது மாதிரி நம்ம ஃபினிஷிங் கொடுக்கணும் அந்த டாட்டை பிடிச்சி முடிக்கும் போது அந்த ஷார்ப்னஸில். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அதை தப்பாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல குழி விழுந்த மாதிரி ஒரு சுருக்கம் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடும் டாட் பிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது, இந்த ஸ்லீவில் வந்துட்டு நம்மளுக்கு கிளாத் பத்தலை அப்படின்னா அதை எப்படி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்துட்டு மேலே கொஞ்சம் தான் நம்மளுக்கு கிளாத் இல்லை, கீழெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதாவது ஸ்லீவ் ரவுண்டு வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. அதனால் மேலே மட்டும் வேணுங்கிறதுனால இந்த மாதிரி குட்டி ஸ்கொயர் பீஸ் எடுத்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்கள். இது வந்துட்டு ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிட்டதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்துட்டு அந்த நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து 1.25 இன்ச்சஸ் நம்ம அலவன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சைடில். அதை மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு கட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நாச்சஸ் எல்லாமும் இப்போ நான் போட்டுட்டேன். நம்ம யூஸ்வலாக எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் போடுவோன்னா இந்த மாதிரி சைடில், சென்டரில், அப்புறம் கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற இடத்துலலாம் நாச்சஸ் போடுவோம். அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். 2 ஸ்லீவும் பாருங்கள் கீழே மடித்து தைச்சாச்சு. நீங்கள் வந்துட்டு ஹெம் பண்ணிக்கிறதுனாலும் ஹெம்மிங் பண்ணிக்கலாம், இல்லை மடித்து தைக்கிறதா இருந்தால் நீங்கள் சின்ன தையலாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு நம்ம டாட்லாம் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டாட் நீங்கள் எதை பிடிக்கணும்னா கீழே இருக்க பார்த்தீங்களா அந்த வேஸ்ட் லைன் கிட்டக்க அந்த பெரிய டாட்டை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பிடிக்கணும். ஸோ 2 கிளாத்லேயும் நான் அந்த பெரிய டாட்டை வந்துட்டு பிடிச்சிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாட்லலாம் வந்து 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த கார்னர்ஸ் வந்துட்டு அழகாக அப்படியே ஸ்மூத்தாக வந்து முடிச்சிடணும். ரொம்ப ஷார்ப்பாக நிற்கக்கூடாது. அதையும் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் அழகான ஒரு கப் ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டாட்டை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த குக்கி பீஸ் ஐ பீஸ் சைடு வர டாட்டை வந்துட்டு பிடிச்சிட்ருக்கேன். இது வந்துட்டு 1/4 இன்ச்சஸ் டாட்டை நான் ஸ்டிச் பண்ணுறதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சைடில் இருக்க டாட்டை பிடிக்கும்பொழுது கூடவே நான் இன்னொரு சைடில் இருக்க டாட்டையும் சேர்த்து பிடிச்சிட்ருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சைடில் ஆமோல் சைடு வர டாட் வந்து வரைய வேண்டாம், இந்த 2 டாட் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அது தன்னால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 டாட் பிடிச்சிட்டோம் பாருங்கள், அப்படியே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த இன்னொரு டாட் வந்துட்டு கிடைக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இதை தள்ளி பிடிச்சிடுவோமோ நீங்கள் பயப்படலாம். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிளுக்கு தள்ளி வந்துட்டு அந்த டாட் பிடிக்கிறதுக்கு வச்சு காட்டுறேன். ஒரு அன்ஈவன் ஷேப் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து கிளாத்தை கீழே ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக எங்கே டாட் பிடிக்கிறதுன்றது அதிலே வந்துடும். நீங்கள் இன்கேஸ் மாற்றி வச்சிங்கன்னா கூட அது வராது பர்ஃபெக்டாக. ஸோ அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு பர்ஃபெக்டான அந்த டாட்கான லைனை. கண்டிப்பாக இந்த மார்க்கிங் மட்டும் நம்ம பண்ணிக்கணும். ஒரு மார்க்கிங் நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, எங்கே டாட்டை ஃபினிஷ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அந்த டாட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கைடாக இருக்கும் அந்த டாட் பிடிக்கும் பொழுது. ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் மடித்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டாட்டை வந்துட்டு வரைஞ்சிக்கிறோம். 4 inches டாட் இது. ஸோ அது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இன்னொரு கிளாத் இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் சைடில், அதுக்கும் வந்துட்டு இந்த டாட் நான் வரைஞ்சிட்டேன். டாட் வந்துட்டு வரைஞ்சதுக்கு பிறகு 2 சைடும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, அந்த 2 கிளாத்லேயும் ஒரே ஈக்குவலான லெவலில் தான் டாட் வரைஞ்சிருக்குமான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரே பிளேஸில் தான் டாட் வருது. இப்போ வந்துட்டு டாட் பிடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டாட் பிடிச்சிட்டேன். அந்த டாட் வந்துட்டு முடிகிற இடம் எங்கன்னே தெரியல பாருங்கள். அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டாட்டும் பிடிச்சாச்சு. உங்களுக்கு அந்த கப் ஷேப் எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். எந்த ஒரு ஷார்ப்னஸும் இருக்கக்கூடாது. 3 டாட்லேயுமே எந்த ஒரு ஷார்ப்னஸ் இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு டாட்டும் எங்கெங்கே பிடிக்கணுமோ அந்த இடத்துல பிடிச்சோன்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கப் ஷேப் கிடைக்கும். இதில் ஏதாவது ஒரு டாட்டை நீங்கள் மாற்றி பிடிச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரியான கப் ஷேப் கண்டிப்பாக கிடைக்காது. ப்ளஸ் இந்த ஆமோலில் இருக்கிற டாட் வந்துட்டு நம்ம எங்கே பிடிக்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல பிடிச்சோன்னா நம்ம வந்துட்டு ப்ளவுஸை வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே அழகான ஒரு பெண்டு கிடைக்கும். அந்த பெண்ட் வந்துட்டு நம்ம சாரீலாம் வேர் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஷேப்பாக இருக்கும். ஸோ டாட் பிடிக்கும்பொழுது இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து பிடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பீஸை வந்துட்டு மடித்து தைச்சிட்டு ஃப்ரண்ட் பீஸோட ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ராங் சைடில் பட்டியை மடிச்சுக்கிறோம். மடித்து மேலே ஒரு ஸ்டிச்சு கீழே ஒரு ஸ்டிச்சுன்னு போட்டுக்க போகிறோம். இந்த பட்டி அட்டாச் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு இந்த பிசுறு தெரியாமலாம் எப்படி பட்டி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பிகினர்ஸ் வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கற்றுக்குறீங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டியை ஸ்டிச் பண்ணிட்டோம். 2 ஸ்டிச் போடணும். போட்டதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி வேணும்னா தையல் போட்டுக்கலாம், போடாமலேயும் விடலாம். இந்த கிளாத் வந்து காட்டனாக இருக்கிறதுனால நகராது. இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக பட்டியை வந்துட்டு கரெக்டான சைடில் அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி வந்து பட்டியை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடோடது லெஃப்ட் சைடு, ரைட் சைடில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து அதோட ஃப்ரண்ட் பார்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பட்டியை வந்துட்டு திருப்பி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு டு ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பின்ஸ் போட்டுக்கோங்க ஸோ தட் நகராமல் இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ராஸாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் வந்து இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பட்டி எக்ஸஸாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட்டியோட சென்டரையும் இந்த டாட் இருக்க பாருங்கள், அதையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் பின் போட்டு. அப்படி அட்டாச் பண்ணும்பொழுது இப்போ நான் காமிச்ச மாதிரி அந்த டாட்டை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 சென்டரையும் பின் போட்டுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்துட்டு நம்ம பாடியில் வேர் பண்ணும்பொழுது நல்ல ஒரு எக்ஸ்பேண்டபிளாக இருக்கணும். நீங்கள் வந்து பட்டியோட அந்த டாட்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பின் எங்கெங்கெல்லாம் போடணும்னு காமிச்சிருக்கணும் அந்த இடத்துலலாம் பின்ஸ் குத்தி செக்யூர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன தையலாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன ஸ்டிச்சஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மாதிரி 2 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கிறோம்.
படித்தையல். இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டி அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி சேயிங்.